மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். 6ஆம் வீடான சத்ருஸ்தானம் வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு நேரடியாக துணிவில்லாத எதிரிகள் மறைமுகமான சதித்திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், என்னென்ன குற்றங்களையும் எந்தெந்த தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் மீது வந்து போட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய தொழில்களில் எப்படியெல்லாம் அதை முடக்கலாம் என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஏற்பட போகிறது. அதனால முடிந்த அளவுக்கு அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் பார்க்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வட்டி வைப்பது, வியாபாரத்தில் உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க அனாவசியமான புகார்களை உங்கள் மீது போடுவது, அவர்களை தவறு செய்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான் என்று உங்கள் மீது தேவையில்லாத ஒரு அனாவசியமான குற்றச்சாட்டை போடுவது, அல்லது செய்வினை வைப்பது, திருஷ்டி போன்ற எதிர்மறையாற்றல்கள் மூலம் உங்களை முடக்க நினைப்பது என எதிரிகளின் மறைமுகமான செயல்கள் உங்களை இந்த ஒரு நாளில் நிலைக்குணிய செய்து கொண்டே தான் இருக்கும். எந்த ஒரு செயலையும் உங்களை தனியாக செய்து வைக்க முடியாமல் அது இன்னும் பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையாகவே இருந்தாலும் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் உங்களுடைய நிம்மதி என்பது பாதிக்கப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் என்பதை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மிதுனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். நீங்கள் செய்த உதவிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காத தருணங்கள் உங்களுடைய மனதை மிக அதிகமாகவே பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால் அதை முழு மனத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் என்றால் அது நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் அந்த உதவிக்கு பதிலாக நன்றி கூட கிடைக்காத நிலைமைகள் பல முறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இதனால தாங்க நான் ஏன் இவ்வளவு செய்கின்றேன் என்ற கேள்வி உங்களுக்குள்ள இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்களை உங்கள் பின்னால் பேசுவது, உங்களை தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் போய் சொல்லுவது, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கலாம். இதுவரைக்கும் இது நடக்காமல் இருக்கலாம். நான் இதுவரை கூறிய விஷயங்கள் எல்லாமே சில நபரால் வரக்கூடிய ஆபத்துக்கள் முன்னெச்சரிக்கை விஷயங்களாகவே மட்டுமே தான் இருக்கும். எனவே இதையெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு இனிமேல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நமக்கான மரியாதை கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொண்டு அதன்படி நடப்பது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய நல்ல மனதை சிலர் ஈகோ என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உண்மையில் நீங்கள் நேர்மையாகவும் திறந்த மனதோடும் பேசக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அந்த நேர்மை சிலருக்கு கடினமாகவே தோன்றி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பித்தது. அதனாலேயே அவர்கள் உங்களை அகங்காரம் அதிகம் என்று கூட குறை சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் ஈகோ பிடித்த நபரும் கிடையாது, எப்பொழுதுமே நான் தான் பெரியவன் என்று சுத்தக்கூடிய நபர்களும் கிடையாது. ஆனால் உங்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம். அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் செய்ய முடியாத விஷயங்களுக்கு கூட உங்களை பொறுப்பாக வைத்துக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். காதல் விஷயத்தில் நீங்கள் முழுமையாக காதலை கொடுத்தும் உங்களுக்கு மனம் உடையக்கூடிய சம்பவங்கள் மட்டுமே தான் நடந்து இனிமேல் காதலை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மிதுனம் ராசியில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாகவே நடந்திருக்கும், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கும். இதுவரைக்கும் நன்றாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். இன்னும் சில நாட்களுக்குள் நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாள் முடிந்ததும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிரகங்களும் திசைகளும் மாறப்போகிறது. அதனை பார்த்து நீங்களே கமாண்ட் வாயிலாக வந்து தெரிவிப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கெட்டது நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு நன்மைகளும் ஒரு சில விஷயங்களும் நடக்கும்ல. வாழ்க்கை என்றால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இது கெட்டது, ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது எப்படி தெரியுமா நடக்கும். புகழும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை வந்து தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்த போகிறது. சமூக அந்தஸ்தை குறிக்கக்கூடிய 10ஆம் வீடும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் வீடும்
சுபத்துவம் அடைவதால் சமுதாயத்தில் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை மற்றும் புகழ் பன்மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இனிமேல் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தானது உயரப்போகிறது. பொது காரியங்களில் உங்களுக்கென தனி பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பும் உலகறிய இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களும் உங்களுடைய நல்ல ஒரு பெயர்களும் மீண்டும் சிம்மாசனம் ஏறி கௌரவிக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் தான் வரும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களும் வரும், நரக வாழ்க்கைக்குள்ளையும் சந்திக்க வேண்டிய நிலைமைகளும் இருக்கும். அதை நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீர்களோ அதனை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது அமையும். உங்களுடைய மதிப்பு கூட புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உருவாக்கலாம். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களுடைய திறமையை ஏற்றுக்கொள்ள இனிமேல் ஆரம்பிப்பார்கள். பணவரவு நிலையான ஒரு முறையில் அதிகரித்து உங்களுக்கு நிலையான ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது பலன் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். அது உங்களுடைய முன்னேற்றத்தின் ஒரு அடையாளமாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வர தொடங்கி விடுவார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவே நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு இப்பொழுது ரிவார்டானது கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுதாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பயிற்சி. இப்போது நீங்கள் அந்த பயிற்சியின் பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய நேர்மைகளையும் கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருங்கள். நீங்கள் உங்களுடைய பாதையில நம்பிக்கையுடன் சென்றால் போதும். இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகள் என்பது உங்களை தேடி வரப்போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வந்துவிடும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அடுத்ததாக திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான ஒரு வாய்ப்புகள் தான் கிடைக்கும். நீங்கள் நினைத்தபடி வாய்ப்புகள் இருக்காது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். பொழுதுபோக்கு செயல்பாடுகளால் விரயங்கள் என்பது இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். தேடி கொடுக்க ஆரம்பித்தது. அதனாலேயே அவர்கள் உங்களை அகங்காரம் அதிகம் என்று கூட குறை சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் ஈகோ பிடித்த நபரும் கிடையாது. எப்பொழுதுமே நான் தான் பெரியவன் என்று சுத்தக்கூடிய நபர்களும் கிடையாது. ஆனால் உங்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம். அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் செய்ய முடியாத விஷயங்களுக்கு கூட உங்களை பொறுப்பாக வைத்துக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். காதல் விஷயத்தில் நீங்கள் முழுமையாக காதலை கொடுத்தும் உங்களுக்கு மனம் உடையக்கூடிய சம்பவங்கள் மட்டுமே தான் நடந்து இனிமேல் காதலை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மிதுனம் ராசியில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாகவே நடந்திருக்கும். அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கும். இதுவரைக்கும் நன்றாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். இன்னும் சில நாட்களுக்குள் நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாள் முடிந்ததும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிரகங்களும் திசைகளும் மாறப்போகிறது. அதனை பார்த்து நீங்களே கமாண்டவியலாக வந்து தெரிவிப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்டவியலாக தெரிவிக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கெட்டது நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு நன்மைகளும் ஒரு சில விஷயங்களும் நடக்கும்ல. வாழ்க்கை என்றால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இது கெட்டது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது எப்படி தெரியுமா நடக்கும்? புகழும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களை வந்து தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்த போகிறது. சமூக அந்தஸ்தை குறிக்கக்கூடிய 10ஆம் வீடும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் வீடும்
சுபத்துவம் அடைவதால் சமுதாயத்தில் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை மற்றும் புகழ் பன்மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இனிமேல் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தானது உயரப்போகிறது. பொது காரியங்களில் உங்களுக்கென தனி பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பும் உலகறிய இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களும் உங்களுடைய நல்ல ஒரு பெயர்களும் மீண்டும் சிம்மாசனம் ஏறி கௌரவிக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் தான் வரும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களும் வரும், நரக வாழ்க்கைக்குள்ளையும் சந்திக்க வேண்டிய நிலைமைகளும் இருக்கும். அதை எப்படி நினைக்கிறீர்களோ அதனை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது அமையும். உங்களுடைய மதிப்பு கூட புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உருவாக்கலாம். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களுடைய திறமையை ஏற்றுக்கொள்ள இனிமேல் ஆரம்பிப்பார்கள். பணவரவு நிலையான ஒரு முறையில் அதிகரித்து உங்களுக்கு நிலையான ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது பலன் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். அது உங்களுடைய முன்னேற்றத்தின் ஒரு அடையாளமாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வர தொடங்கி விடுவார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவே நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு இப்பொழுது ரிவார்டானது கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுதாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும்